ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸ். இன்றைக்கிங்க உருளைக்கிழங்கு வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. மொச்சக்கொட்டையும் ரெடி பண்ணிடலாங்க. முதல்ல மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சுட்டுங்க. ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டுங்க. அதை ஒரு குக்கரில் போட்டுங்க. அதில் நம்ம கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. அது தேவையான வெங்காயம், புதினா தழை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் மொச்சக்கொட்டைக்கு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம மொச்சக்கொட்டையை எடுத்து ஒரு குக்கரில் போட்டுடலாங்க. குக்கரில் போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. போட்டுட்டு கல்லுப்பு மொச்சக்கொட்டை அளவுக்கு போட்டுருங்க. நான் அரை ஸ்பூன் கல்லுப்பும் போட்டிருக்குறேங்க. போட்டு ஒரு கலக்கி விட்டுங்க. மூடி வச்சிடலாங்க. நல்லா ஊறுனதுனால 3 விசில் விட்டிங்கனாலே மொச்சக்கொட்டை நல்லா வெந்துருங்க. 3 இல்லைன்னா 4 விசில் விடுங்க போதும். இந்த மாதிரி குக்கர் மூடி வந்துங்க ஏதாவது அடைச்சிருதுன்னா ஒரு குச்சி வச்சு அதில் இது பண்ணிங்கன்னா குக்கர் மூடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடுங்க. மொச்சக்கொட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மாதத்தில் ஒரு நாள் இதையும் நம்ம சேர்த்துக்கணும். கருப்பு மொச்சை, வெள்ளை மொச்சை எல்லாமே இருக்குதுன்னா இன்றைக்கி வெள்ளை மொச்சை தாங்க ஊற வச்சு செய்ய போகிறேங்க. அதை அடுப்பில் வச்சுட்டுங்க. அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க. வேறு இந்த மாதிரி காப்பிடி டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து தலை ஊற வச்சுட்டேங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே. அதில் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. முழுசாக தலை எடுத்த 2.5 டம்ளர், தலை ஃபுல்லாக எடுத்திங்கன்னா கூமாச்சியே எடுத்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. பழைய அரிசியாக இருந்ததுன்னா உப்பு போட்டு கலக்கிங்க. அரிசி மகாலட்சுமிம்பாங்க. உப்பு போட்டு கலக்கினா ரொம்ப நல்லதுங்க. உப்புல தான் மகாலட்சுமி இருக்காளுங்க. சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சாச்சுங்க. ரெண்டையும் ஒவ்வொரு அடுப்பில் வச்சுட்டோங்க. சாப்பாடு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மொச்சக்கொட்டை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாங்க. மொச்சக்கொட்டைக்கு ஒரு கட்டர் எடுத்து வச்சுட்டு குயிக்காக அந்த ஒர்க்கையும் பார்த்துடலாங்க. நம்ம உருளைக்கிழங்கும் அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. இது மொச்சக்கொட்டைக்கு கட் பண்ணிகிட்ருக்குறேங்க. கட் பண்ணி முடிச்சோன்னே உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி அதையும் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. விசில் வர்றதுக்குள்ளே டக்குன்னு இதை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பொரியலுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ரெடி ஆகியாச்சு. பச்சை மிளகாயும் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. நீங்கள் வேணால் வரமிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஆனால் பச்சை மிளகா போட்டு செஞ்சு பாருங்கள். மொச்சக்கொட்டை பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுற பாருங்கள். இதோட 4 பல் பூண்டும் தட்டி வச்சுங்க. இது மொச்சக்கொட்டைக்கு தட்டி வைக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா விசில் வந்தால் 2 அடுப்புலேயும் 2ஐயும் தாளிச்சிடலாங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். 10 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவிட்டுங்க. தோல் நீக்கிட்டு இப்படி வட்டமாக கட் பண்ணிக்கலாங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு அதிக அளவு ஊட்டச்சத்து கொண்டதுங்க. இதனை வேக வைத்தோ சுட்டோ சமைத்தோ உண்ணலாம். சிறு சீவல்களாக்கி வறுத்தும் உண்ணலாம். கூட்டு பொரியல், குழம்பு என்று சமைக்கலாம். காய்கறி சத்து பற்றாக்குறையில் ஏற்படும் சொறி, கரப்பான் வியாதிகளுக்கு உருளைக்கிழங்கு ஒரு சிகிச்சை முறை. உருளையின் தோலை நன்றாக கழுவிட்டு சில நிமிடம் கொதிக்க விட்டு கஷாயம் தயாரிக்கலாம். இதனை வடிகட்டி தினமும் 3-4 வேளை பருகி வரலாம். பச்சையான உருளைக்கிழங்கின் சதைப்பகுதியை துண்டுகளாக்கி சருமத்தில் தேய்க்க சுருக்கங்களும் முதுமையில் தோன்றக்கூடிய மற்ற குறைபாடுகளும் நீங்குங்க. உருளையை அதிகம் உண்டால் வாயு தொல்லை ஏற்படும். 40 வயதை கடந்தவர்கள் இதனை ஒதுக்கி விடலாம். அதுக்கு தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூளெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒரு வாணலி வச்சு சூடானுன்னங்க. நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க, ரொம்ப நல்லது. 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டோன்னே சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே இதில் சேர்த்திக்கலாங்க. உருளைக்கிழங்குக்கு இது எல்லாமே இப்படி போட்டு இது பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டுங்க. 3 பல் பூண்டு தட்டி போட்டிருக்குதுங்க. நல்லா வணங்கின தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க.
தக்காளியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துங்க, இந்த 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா நசுக்கி விட்டு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அதையும் போட்டாச்சுங்க. தக்காளி 2 தக்காளி சேர்த்திருக்குங்க. உங்களுக்கு ஒரு தக்காளி தான் வேணுன்னா நீங்கள் ஒரு தக்காளியும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அரைச்சி கூட ஊற்றுறனாலும் அரைச்சி போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கிட்டுங்க, இதில் அரைவாசி எடுத்து மிக்சிக்கு போட்டுக்கலாங்க அரைக்கிறதுக்கு. பாதி வந்துங்க வணக்கறதுக்கு வச்சுக்கோங்க. நல்லா வணங்கின பிறகுங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிற காக்கில் உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்படி வட்ட வட்டமாக கட் பண்ணுங்கள். எப்போ ஒரே மாதிரி சதுரமாக கட் பண்ணாமல் இப்படி இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்காரருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாருங்க. இதோட மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, அப்புறம் கறி மசாலா தூள் வீட்டிலையே அரைச்ச கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு உங்களுக்கு விருப்பம்னா இப்படியே விட்டுறலாங்க. கறி மசாலா தூள் போடுறது வந்து உங்களோட ஆப்ஷன் தாங்க. வீட்டில் அரைச்சதை போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 ஸ்பூன் இதில் சேர்த்திக்கிங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு வரலாங்க. கொஞ்சம் காயை சீக்கிரம் வெந்துருங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க. குழம்பு கிரேவி இதுக்கெல்லாம் கல்லுப்பே போட்டுக்குங்க. தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா வேகட்டுங்க. இதை மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் அரைக்கறக்கு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பச்சை வெங்காயம் கொஞ்சங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அதோடு நம்ம தேங்காய் கொஞ்சம் சில்லாக இது பண்ணி ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆகுங்க தேங்காய். அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டுங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு பருன்னு அரைச்சிங்கன்னா போதுங்க. அரைச்சிட்டுங்க அதை எடுத்து வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே காயும் ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வணங்குறத இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அரைச்ச வரகுங்க. இதோடு நாம் வந்து அரைச்சிட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டு நீங்கள் வந்துங்க ஒரு கொதி வந்தோன்னும் எடுத்துக்கலாம். இல்லை கிரேவி டேஸ்ட் வரணுன்னா தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் அடுப்பில் சிம்மில் வச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி தலப்புலான்னு கொதிக்கும்போது நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வரும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. இல்லை இன்னும் நல்லா சுண்டணுன்னா சின்ன அடுப்பில் தூக்கி வச்சு சிம்மில் வச்சு நீங்கள் அதை இது பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கறி குழம்பு சுவையில் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது ஒரு வாணலி வச்சுங்க. ஆயில் விட்டுக்கலாங்க. ரீஃபண்ட் ஆயில் 3 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானுன்னா கடுகு 1 ஸ்பூனுங்க, கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, வரமிளகா 1 எடுத்து வச்சுருக்குறாங்க. இது பொன்னிறமாக ஆணுன்னா இது எல்லாமே சேர்த்திக்கலாங்க. பூண்டு 3 தட்டி போட்டிருக்குறேங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாங்க. நாம் வந்துங்க ஆல்ரெடி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம மொச்சக்கொட்டை போடும்போதே உப்பு போட்டிருக்குறோம். தேவைன்னா உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா உப்பு தேவையில்லைங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டுங்க. ரொம்ப நல்லதுங்க பொன்னிறமாக ஆன பிறகு வெங்காயத்தோட கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 போட்டிருக்குதுங்க. சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குதுங்க. இதோடு நம்ம வந்துங்க மொச்சக்கொட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வேக வச்ச மொச்சக்கொட்டையை குக்கர்லேருந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. எப்பவுமே காயோட கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடுங்க. முடியெல்லாம் நல்லா கருன்னு வளருங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. குக்கர்லேருந்து மொச்சக்கொட்டையை தண்ணி வடிகட்டிட்டுங்க மொச்சக்கொட்டையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. மொச்சக்கொட்டையை தண்ணி வடிகட்டிடணுங்க. ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்குறோங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்குது. 3 பூண்டு தட்டி போட்டிருக்குறோம். வாய்வு நீக்கலாங்க. பெருங்காயத்தூள் வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதோட நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. ஆல்ரெடி இது வெந்திருக்குதுங்க. நாம் உப்பு இல்லைன்னா உப்பு கொஞ்சம் சால்ட் உப்பு
இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்துங்க ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோடு நம்ம சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நான் தேங்காய் போட்டு மிக்சியில் ஒரு சுற்று விட்டு தாங்க இதில் போடுறேன். நல்லா இருக்குங்க. மொச்சக்கொட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.